வலைக்கும் வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து ஃபிங்கர் சிக்கன் செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம கறி வந்து நீள நீளமாக பொடிசாக கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கோழிக்கறி, இதில் வந்து ஒரு முட்டை, பாதி எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு, சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூனு, மைதா 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரட்டி எடுத்துடலாம். முட்டை ஊற்றிக்கிடலாம், இஞ்சி பூடு போட்டுக்கிடலாம், சோயா சாஸ் ஊற்றிடலாம், மிளகாப்பொடி போட்டுக்கிடலாம், உப்பு போட்டுக்கிடலாம், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், மைதா மாவு போட்டுக்கலாம், எலுமிச்சை வந்து பிழிஞ்சு ஊற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் புரட்டி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம இதை புரட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி. இது நல்லாயிருக்கும், பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் புரட்டி வச்சிடலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்க போகிறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுறேன் ஒன்றுனா. இப்போ வெந்ததுக்கப்புறம் புரட்டி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து தக்காளி சாஸும் மயோனஸும் நம்ம ரெண்டையும் கலக்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டா அது ஒரு நல்ல ஜாம் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா கலந்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.